ஹலோ காய்ஸ், இன்றைக்கி என்ன கதை அப்படின்னா, நைட்டு நான் ஹஸ்பண்ட் எல்லோரும் கிளம்பி ஒரு இடத்துக்கு போயிருந்தோம். எதுக்கு அப்படின்னா, நாங்கள் நேற்று நைட்டு டிஃபன் வாங்கியிருந்தோம். அவங்க என்ன பண்ணியிருந்தாங்கன்னா, ஒரு ரோட்டில் சின்ன டேபிள் மாதிரி போட்டு வீட்டில் செஞ்ச இட்லி சப்பாத்தி எல்லாம் வச்சு விற்றுட்ருக்காங்க. அவங்கக்கிட்ட போயிட்டு இந்த மாதிரி டிஃபன் இட்லியும் சப்பாத்தி வாங்கியிருந்தோம். நாங்கள் கையில் தம்பி வச்சுருந்ததுனால பார்த்துட்டு நான் உங்களுக்கு ஃபாயில் பேப்பர்லலாம் சுற்றி தரலைங்க, ஏன்னா குழந்தையெல்லாம் வேறு வச்சுருக்கீங்க, அதனால் உங்களுக்கு என்கிட்ட இருக்க டப்பாவில் போட்டு தரேன், அப்புறம் நீங்கள் உங்களால் எப்போ முடியுதோ கொண்டு வந்து கொடுங்க அப்படின்னு சொல்லி ரொம்ப நல்லவங்க அவங்க எங்களுக்காக செஞ்சு கொடுத்தாங்க. அப்புறம் இன்றைக்கி அதை போய் அவங்கக்கிட்ட கொடுத்துட்டு வீட்டுக்கு வரலாம் அப்படின்ட்டு கிளம்பினோம். போகிற வழியில் காய்கறி கடை, அதனால் அங்கே போயிட்டு மாம்பழம்லாம் நிறையா குமிச்சு வச்சுருந்தாங்க. எனக்கு பார்த்தோன்னே ஆசையாக இருந்தது. ஹஸ்பண்டுக்கு ரொம்ப பிடிக்கும், அதனால் அதை ஒரு 1/4 கிலோ வாங்கிட்டு நைட்டே மீன் செஞ்சிட்டோன்னா அடுத்த நாள் நமக்கு யூஸ் ஆகிக்குமே அப்படின்ட்டு இன்றைக்கி போய் மீன் வாங்கியிருந்தோம். எங்கள் வீட்டுக்கு பின்னாடியே மீன் கடை இருக்கிறதுனால அப்படியே போயிட்டு மீனையும் வாங்கி கழுவி வாங்கிக்கிட்டு கிளம்பியாச்சு. போகிற வழியில் தான் ஞாபகம் வந்தது, அரிசியை வேற வாங்கலையே அப்படின்னு. என் அறிவு ஜீவித்தனத்துக்கு அளவே இல்லாமல் போயிடுச்சு. எல்லாமே வர மறந்து போயிட்டுருக்கேன். அப்புறம் அதனால் வழியில் போய் அப்புறம் அரிசியும் வாங்கிட்டு, அரிசி கடையில் நிறைய அரிசி நேம்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. எனக்கு தெரிஞ்சதே புழுங்கல் அரிசி, பச்சரிசி, சாப்பாட்டு அரிசி, இட்லி அரிசி தான். இந்த 4 வகை அரிசியை தான் எனக்கு தெரியும். இப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் இத்தனை வகையான அரிசி இதில் எழுதி வச்சுருக்காங்களே. இதில் எனக்கு 4-5 பேர் என்னன்னே தெரில. ஓகே, நம்ம வளர்த்துக்கணும் போல் அப்படின்னு அப்போ தான் தோணுச்சு. சமைக்க இப்போ தானே ஆரம்பிச்சிருக்கோம், அதனால் கண்டிப்பாக நம்ம கற்றுக்குவோம், கவலையே இல்லை. ஆனால் சில பேர் சொல்லுவாங்க, என்ன சமைக்கிற நீ, அம்மாவே சமைக்கிறது இல்லை அப்படி இப்படின்னு. அதெல்லாம் நம்ம கவலையே படக்கூடாது, அதுக்கு எதுக்குமே ரியாக்ட் ஆகக்கூடாது. நமக்கு என்ன வருதோ அதை செய்யணும், தெரியாத விஷயத்த கற்றுக்கணும், அவ்வளோதான். அதுக்கப்புறம் வீட்டுக்கு குழம்பு வச்சாச்சு. குழம்பு வச்சு மீனை எல்லாத்தையும் கிழுவி அதில் அள்ளி போட்டு குழம்பு கொதிக்க விட்டதுக்கப்புறம் குழம்பும் ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி நாள் இப்படி தான் முடிஞ்சிச்சு. ஓகே, மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் அதை பண்ணிடுங்க. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், இன்னும் பிடிச்சிருந்தா ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோவில் மீன் குழம்பு நான் எப்படி வச்சேன் அப்படின்ற கதையை சொல்கிறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.